பிரைஸ் த லார்ட். பிரியமானவர்களே, இன்றைக்கும் என் மனதை பாதித்த ஒரு சாட்சியை உங்களோடு கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். தயவு செய்து இதை ஃபுல்லாக எண்டு வரைக்கும் நீங்கள் கேளுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஒரு முதியவர் ஒருவர் ஒரு ராத்திரி வேளையில் ஒரு 12 மணி அளவு ஒரு பஸ் ஸ்டாண்டில் தூங்கி கொண்டு இருந்தார். அப்போது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரைடுக்கு வந்தவங்க என்ன பண்ணாங்க, போலீஸ் அவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த டைமில் ஏன் இவர் இருக்காருன்னு சொல்லி. அடுத்த நாள் காலையில் எஸ்ஐ கூப்பிட்டு அந்த முதியவரை கூப்பிட்டு கேட்குறாரு, ஐயா நீங்கள் எதுக்கு 12 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் இருந்தீங்க, உங்களுக்கு என்ன வேலை இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை நான் வெளியூர் போயிட்டு வரும்போது என் கடைசி பஸ்ஸு போயிடுச்சு, அதனால் என்னால் இனி போக முடியாது, காலையில் தூங்கி எழுந்துச்சு காலையில் ஃபஸ்ட்டு பஸ்ஸில் போகலான்னு இருந்தேன் அப்படின்னாராம். அப்படி என்ன நீங்கள் வேலை பார்க்குறீங்க, உங்கள் ஃபேமிலிலாம் எங்கே இருக்குது என்னன்னு கேட்கும்போது அப்போ அவர் சொன்னாரா, இல்லையா எனக்கு ஃபேமிலி யாரும் இல்லை, என் மனைவி இறந்துட்டா, எனக்கு யாரும் கிடையாது, நான் மட்டும்தான், நான் ஊர் ஊராக போயிட்டு இந்த ட்ராக்ஸ் கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்னு கேட்கும்போது அவருக்கு தெரியலை, அவர் ஆண்டவரை பற்றி அறியாத ஒரு நபர். அப்போ என்ன கொடுப்பேன்னு கேட்கும்போது இது மாதிரி அவர் விவரித்து சொல்லியிருக்கார். உடனே அவர் கேட்குறாரு, சரி இது வாங்க உனக்கு ஏது காசு அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அவர் சொன்னாராம், அவர் கையை விரித்து அவர் சொன்னாராம், இல்லையா நான் காசு இந்த ட்ராக்ஸ் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இருக்காது, அதனால் போய் நான் ரத்தம் கொடுப்பேன், ரத்தம் தானம் பண்ணதுனால எனக்கு 300 ரூபா காசு தருவாங்க, அந்த காசு எடுத்துக்கொண்டு போய் நான் ட்ராக்ஸ் வாங்கி எல்லாருக்கும் நான் கொடுப்பையா அப்படின்னாராம். இதை கேட்ட உடனே அந்த எஸ்ஐயோட உள்ளம் அப்படியே நொறுங்கிருச்சான். ரத்தத்தை கொடுத்து இதை நீ வாங்குற அப்படின்னா அப்போது அவர் எப்படி தேவனை அவர் நேசிச்சிருந்தா இது மாதிரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு மனமாற்றம் நடந்ததுதான். அது மாத்திரம் இல்லை, உடனே அவர் சொன்னாராம், இனி நீனு ரத்தம் கொடுக்காதப்பா, உனக்கு பணம் வேணும்னா நேராக போலீஸ் ஸ்டேஷன் வா, நான் உனக்கு தரேன்ப்பா அப்படின்னு சொன்னாராம். இனிமேல் நீ ஒவ்வொரு மாதமும் ஒரு 1000 ரூபா நீ வாங்கிட்டு போ, இனி ரத்தம் கொடுக்காத அப்படின்னு சொன்னாராம். பிரியமானவர்களே, அது எப்பேற்பட்ட சாட்சி பாருங்களேன். இது கேட்கும்போதே உண்மையாகவே என் மனது ரொம்ப பாதிக்கப்பட்டது. ஒரு ரத்தத்தை கொடுத்து இன்றைக்கி நம்ம அநேக இடங்களில் நம்ம போய் ஆண்டவரை குறித்து ஏசப்பா குறித்து ஏசப்பா நல்லவர்னு சொல்லக்கூட நம்ம ஐயோ யாராவது நினச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு தயங்கி நம்ம சொல்கிற சூழ்நிலையில் அந்த முதியவர் தன் ரத்தத்தை கொடுத்து அவர் ட்ராக்ஸ் கொடுத்தாராம். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் நமக்காகவும் ரத்தம் சிந்திருக்கார் இல்லையா? தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தின தேவாதி தேவனுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? சற்று சிந்திப்போமா?